வணக்கங்க. நாம இன்னைக்கு புதியம்புத்தூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து 16/4/2026 புதியம்புத்தூர் ஆட்டு சந்தை. இது வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல ஓட்டப்பிடாரம் தாலுகால புதியம்புத்தூர் ஆட்டு சந்தை அமைஞ்சிருக்கு. வாங்க நம்ம சந்தை நிலவரம் வாங்க நேரடியா உங்களுக்கு காட்டுறேன். ஏனுங்க இங்க வந்து நம்ம புதியம்புத்தூர் ஆட்டு சந்தையில வந்து வேலியாடு ஃபேமஸுங்க. நம்ம எட்டியாபுரத்துல கொடியாடு மாதிரி இங்க வந்து வேலியாடு ஃபேமஸ். நம்ம திருவேங்கட சந்தையில கன்னியாடு, அது மாதிரி இங்க புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில வேலியாடு வந்து கொஞ்சம் பிரபலம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்கி ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நம்ம வீடியோல என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு விவரமா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 15 ரூபா சொன்னாங்க, 14 ரூபாய். தம்பி அப்போ எந்த ஊர்ல வந்து வந்திருக்கீங்க தம்பி? ஆறானர் சாத்தூர். ஆறானார் முக்கு ரோடும்பாங்க. ஆறானார் நம்ம சாத்தூர் சிமெண்ட் ஃபேக்டரியில இருந்து ஆறானார்ல இருந்து வந்திருக்கீங்க. கொஞ்சம் ஆடை காட்டுவோம் தம்பி. ஆறாநகர் நம்ம விருதுநகர் போகிற வழியில ஆறாநகர்ல இருந்து சிமெண்ட் ஃபேக்டரி, ராம்கோ சிமெண்ட் ஃபேக்டரியில இருந்து வந்திருக்காங்க தம்பி. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில ஒரு மரி கிடாமரி வாங்கிருக்கீங்க. இது ஆடு தம்பி என்ன ரகம் தெரியுமா உங்களுக்கு? கொடியாடு. ஆமா, எட்டியாபுரம் கொடியாடு. புளியம்பூர் வாங்கிருக்கீங்க. ஆமா, இது ஆடு சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? என்ன 15க்கு சொன்னாங்க, 15,000 சொல்லி 14,000 வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு, இளங்குட்டி. பல்லு எது போட்டுமா? பல்லு போடாத இளங்குட்டி. ஆமா, வளர்க்கறதுக்கு வாங்கிருக்கீங்களா? வளர்க்கறதுக்கு வாங்கிருக்கீங்க. அப்ப ஆடு எதுவும் வச்சிருக்கீங்களா வீட்டுல? செம்பரேடு வச்சிருக்கீங்க, அதோட சேர்ந்து வச்சிருக்கீங்க. வெள்ளாடு வளர்க்க எத்தனை குட்டி வச்சிருப்பீங்க செம்பரேடுனா? வெள்ளாடு 50 ஆடு எடுக்கலாமா? வெள்ளாடு வந்து 50 ஆடு வச்சிருக்கீங்க. என்ன செம்பரி 1500 வச்சிருக்கீங்க. ஏன் அப்பா பெரிய முதலாளி தான், பெரிய சமைச்சாரு. என்ன அப்ப வியாபாரம் நடக்கு? என்ன செம்பரி வாங்க சம்சாரி. ஆமா சரி. அப்ப உங்க வந்து வியாபாரி வந்து உங்ககிட்ட ஆடு கேட்டா வந்து வாங்கலாம். நம்ம ஆறாறு பக்கத்துல அண்ணன் வந்து அண்ணன் உங்க பேர் சொல்லலையே? என்ன கருங்க? அண்ணன் பேர் வந்து கருங்கன். பாருங்க, நம்ம ஆறானர்ல இருந்து ஒரு வந்திருக்காங்க புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில ஒரு புளியம்பூர் கிடாமரி கொடியாட்டு குட்டி வாங்கிருக்காங்க. 14,000 ரூபாய்க்கு அருமையான குட்டி, இளங்குட்டி. சும்மா சூப்பரா. தம்பி இதை வளர்த்தா எப்படி? நீங்க எவ்வளவு நாள் வளர்த்தா ஆடை உண்டாக்குவீங்க? உங்களுக்கு ஆட்டுக்கு தான் வச்சிருக்கீங்க. ஆனா உங்க பேர் என்ன பேருண்ணே? செல்வராஜ். என்ன எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? தூத்துக்குடில இருந்து வந்திருக்கீங்க. அழகான குட்டி. நம்ம புதியமுத்தூர் சந்தையில வந்து கிடாமரியான பெண்மரியானே கிடாமரி வாங்கிருக்கீங்க. இது கிடா என்ன இதுக்கு வளர்க்கறதுக்கு வாங்கிருக்கீங்களாண்ணே? கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க. அழகுட்டியே வாங்கிருக்கீங்க. கொஞ்சம் வாங்க லேசா. அப்ப பாருங்க, சும்மா சூப்பரா இருக்கு பாருங்க, அழகான குட்டி. இது பல்லு எதுவும் தெரியுமா? பல்லு போடல. அப்ப பல்லு போடாத இளங்குட்டி வாங்கிருக்கீங்க, அழகான குட்டி. இப்ப இது எத்தனை மாசம் இருக்கும்? 7-8 மாசம் இருக்கும். அப்ப ஆடை பத்தி உங்களுக்கு தெரியுது. ஆமா, அதனாலதான் 6 ஆடு வளர்க்கீங்க. அதனாலதான் அந்த ஆடை பத்தி உங்களுக்கு தெரியுதுனால எல்லா விவரம் தெரியுது. இது என்ன ரகனே? கரும்பூர். கொடியாட்டுல எட்டியாபுரம் கொடியாட்டுல கரும்பூர் வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு, அருமையா இருக்கு குட்டி. இது இடம்னா எவ்வளவு, எத்தனை கிலோ வரும்னே? 8 கிலோ இருக்கும் அப்படிங்கிறீங்க. அப்ப சந்தையில எவ்வளவு சொன்னாங்கன்னா எவ்வளவு வாங்கினீங்க? 12 ரூபாய் சொன்னாங்க. சரி, 8 ரூபாய்க்கு வாங்கிட்டு 8 ரூபாய்க்கு. அப்ப வாங்கின விலைக்கு இது ஆடு வரும், பெரும். அழகான குட்டி. அப்ப வீட்டுல வந்து நீங்க ஆடு வளர்க்குறீங்கன்னு சொன்னீங்க. எந்த மாதிரி ஆடு எல்லாம் வளர்க்குறீங்க? செம்பரி கடை 2 கிடக்கு. சரி, 2 பல்லுல கிடக்கு. சரி வச்சிருக்கீங்க. வெள்ளாட்டம் கடை ஒரு 4 வச்சிருக்கீங்க. சரி. அதோட சேர்ந்து இது இந்த குட்டி இது வந்து வாங்கிருக்கீங்க. இது வந்து கோவிலுக்காக வாங்கினீங்க. சரி. ஆடு என்ன மாதிரி வளர்க்குறீங்களா? தீவனம் போட்டு வளர்க்குறீங்களா இல்ல வீட்டுல மேய்ச்சல் தான்? அடர் தீவிரம். அதெல்லாம் சரி, அடர் தீவிரம் போடுறீங்க. விதவிதமான அடர் தீவிரம் போறாங்க அண்ணாச்சி. அண்ணன் வந்து நம்ம புதியம்புத்தூர் சந்தையில எட்டியாபுரம் கொடியாட்டுல கரும்பூர் வாங்கியிருக்காரு. அழகான குட்டி, இளங்குட்டி. பல்லு போடாத இளங்குட்டி வாங்கியிருக்காரு. அழகான குட்டி வாங்கியிருக்காங்க. 8,000 ரூபாய்க்கு. சூப்பரா இருக்கு, அழகான ஜம்மன் இருக்கு. அண்ணாச்சி உங்க பேர் என்ன பேர்? அண்ணாச்சி சுப்புராஜ். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? தூத்துக்குடில இருந்து வந்திருக்கீங்க. புதியம்புத்தூர் ஆட்டு சந்தையில கிடாமரி இளங்குட்டி வாங்கியிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க, சூப்பரா. என்ன இது ஆடு என்ன ரகம் தெரியுமா? கொடியாடுல கரும்பூர். கொடியாட்டுல கரும்பூர் வாங்கிருக்கீங்க. கரும்பூர் போர் ஆடுப்பாங்க. கருப்பா இருக்கிறனால கரும்பூர். அது வந்து புளியம்பூர். அது வந்து புளியம்பூர். சிவப்பு வந்து புளியம்பூர். இது கரும்பூர். இது சந்தையில என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க?
என்ன 15,000 சொன்னாங்க. ஜோடி ஆமா. ஆ 5 போச்சு 11,500 வாங்கிருக்கேன். 11,500. 11 12,000 அப்ப 12,000 சொன்னாங்க. ஆமா. ஜோடி வந்து 12,000 சொன்னாங்க. 13,500 சொன்னாங்க. ஆ. 12,000 சரி சரி 13,500 சொல்லி 12 ரூபாய்க்கு வாங்கிறீங்க. அழகான குட்டியா இருக்கு. ஆமா. ஐயா அண்ணாச்சி இது குட்டி எத்தனை மாசம் இருக்குன்னு தெரியுமா? 4 மாசம் 4 மாசம் குட்டி. அழகான குட்டி செம்மையா இருக்கு. ஆடு வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்களா அண்ணாச்சி? வளர்க்குப்பா. வளர்க்கறதுக்கு. வளர்த்துட்டே இருப்பேன். சரி. ஆமா. வீடு எது ஆடு வளர்க்குறீங்களா? வீட்டுல வீட்டுல கொஞ்சம் சாது 4 ஆடு வித்தேன். அப்படியா? வாங்கி அக்கௌண்ட் வாங்க. சம்சாரி தான் நீங்களும்? ஆமா சரி சரி. கடை வச்சிருக்கேன். கடை அப்படியா? சரி சரி. அழகான குட்டி வாங்கிருக்கீங்க. பக்கத்துல கடை வச்சிருக்கேன். ஆமா. சரி சரி. ஆடு எப்பவுமே இருக்கும். ஆடு நான் வச்சுட்டே சரி 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 சரி. நம்ம ஆடு கோழி லவ் பேர்ட்ஸ் அப்படியா? ஆடு லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். காடை அந்த மாதிரி கால்நடைகள். சரி சரி. ஆமா. அண்ணாச்சி உங்க பேர் என்ன சொன்னீங்க? சுப்புராஜ். தூத்துக்குடில இருந்து வந்திருக்காங்க. நம்ம புதியமுத்தூர்ல பாருங்க 2 கரும்பூர் கிடாமரி அழகான குட்டி வாங்கிருக்கீங்க. கோயிலுக்காக வாங்கிக்கிறேன். நம்ம புதியமுத்தூர் சந்தையில பாருங்க பாருங்க குட்டிகள் நிறைய வாங்கிருக்கீங்க. கிடாமரிகள் பெண்மரிகள் பாருங்க அருமையான கடாங்க. ஜம்முன்னு கடா பெரிய கடாங்க பாருங்க. ஒரு ஆள் உயரத்துக்கு பாருங்க அழகான கிடாவா இருக்குங்க. நம்ம புதியமுத்தூர் சந்தையில கிடாமரி வாங்கியிருக்காங்க. பாருங்க அழகான கிட்டா செம்மையா இருக்குங்க. பாருங்க செம்மையா பெரிய பெரிய கிட்டாங்க. அங்க பாருங்க வண்டியில ஒரு பெரிய கிட்டா. அங்க பாருங்க கொம்பு அழகான கிட்டாவா இருக்குங்க. சும்மா செம்மையா இருக்குங்க பாக்குறதுக்கு. அழகா இருக்கு. அண்ணாச்சி இது எந்த ஊர் என்ன போகுதானே? முள்ளக்காடு பக்கத்துல. அண்ணாச்சி சந்தையில இப்படி இதெல்லாம் எவ்வளவு வாங்கினீங்க அண்ணாச்சி? ஆடு இல்ல சந்தையில ஆடு என்ன ரேட்டு விலை சொன்னாங்க? எவ்வளவு வாங்குனீங்க? மொத்தமா வாங்கிருக்கீங்களா? மொத்தமா எவ்வளவு வாங்குனீங்க? 1,60 வாங்கிருக்கீங்க. எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க? 6 ஆடு. எல்லாமே கெடா. கெடா அழகான கெடா. இங்க என்ன விசேஷத்துக்கு வாங்கிருக்கீங்க? கோவில் கொடைக்காக வாங்கிருக்கீங்க. ஆமா முள்ளக்காடு பக்கத்துல. நம்ம எங்க தூத்துக்குடி போமா? ஸ்பிக்க தாண்டி தூத்துக்குடி ஸ்பிக்கர் தாண்டி முள்ளக்காடு பக்கத்துல கோயில் கணேஷ் நகர். அண்ணாச்சி உங்க பேரெல்லாம் சொல்லுங்க. மகாலிங்கம். அண்ணாச்சி பேரு ராஜசேகர். பாருங்க அழகான கிடாவா இருந்துருங்க. செம்மையா இருக்கு பாருங்க. செம்மையா 6 கிடாமரி 1,60,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க முள்ளக்காடுல இருந்து. நம்ம அண்ணாச்சி பாருங்க செம்மையா இருக்குங்க. பேர் என்ன? ஹரி கோபாலகிருஷ்ணன். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? அக்கனாயகம்பட்டி. அது எங்க இருக்கு? மணியாச்சி பக்கத்துல. எங்க இருந்து வந்திருக்கீங்க? பக்கத்துல பாருங்க நம்ம புதியமுத்தூர் சந்தையில ஆடு வாங்கியிருக்கேன். எல்லாம் பெண்மரி. அதாவது பெண்மரி வாங்கி அதோட சேர்ந்து குட்டி ஆடு 2 ஒரு கிடாமரி ஒரு பெண்மரி வாங்கிங்க. 3 என்ன வாங்கிருக்கீங்க? அழகான. ஆமா என்ன இது ஆடு ரகம் தெரியுமா உங்களுக்கு? சரி சரி. நாட்டாடு. ஆமா. இது கருத்த குட்டி வாங்கினீங்க. எல்லாமே கருத்த குட்டி ஒரு கிடாமரி ஒரு பெண்மரி வாங்கிங்க. என்ன சந்தையில் இது எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க? ஜோடி மொத்தம் 3. சரி மொத்தம் 35,000 சொன்னாங்க. எவ்வளவு வாங்கினாங்க? 27க்கு முடிச்சிருக்கீங்க. அழகான குட்டி. இது பல்லு எதுவும் போட்டுங்க உங்களுக்கு தெரியுமா? 4 பல்லு ஆடு அப்படிங்கிறீங்க. அழகான குட்டி. ஒரு ஈத்து எத்தனை ஈத்து இருக்கும்? சரி சரி. நல்லா அழகான குட்டி பாருங்க. இது குட்டிலாம் இது எத்தனை மாசம் இப்போ ஈண்டு? இது இந்த 3 மாசம் குட்டி. ஆமா ஆடை பத்தி உங்களுக்கு தெரியுது. அப்போ ஆடு எதுவும் வளர்க்குறீங்களா? ஆடு வச்சிருக்கீங்க. ஆட்டு பண்ணை வச்சிருக்கீங்க. அதானே அழகா இருக்கு பாருங்க. ஆட்டு பண்ணைல அப்போ நிறைய ஆடு வச்சிருப்பீங்க. ஆடு இல்லை. சரி சரி. ஆட்டோட சேர்த்து கொண்டு போறீங்க. ஆடு வளர்க்கறதுக்காக ஆட்டு பண்ணிக்காக வாங்குறீங்க. அழகான குட்டியா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு. ஆட்டு பண்ணையில தீவனங்கள் எப்படி ஆடுகளுக்கு? தோட்டத்துல. அப்ப தோட்ட தீவனம். அப்ப கை தீவனங்கள் அடர் தீவனம் அந்த மாதிரி கை தீவனம் அப்படின்னு நீங்க போடுறீங்க. நீங்களே வளர்க்கணுங்க. நம்ம பண்ணை தோட்டத்துல நீங்களே விளை வச்சுக்கிட்டீங்க. ஆமா பண்ணையில எவ்வளவு ஆடு இருக்குண்ணே? அப்போ 60 குட்டி குட்டிகளா வச்சிருக்கீங்க. வெள்ளாட்ட குட்டி எல்லாம் வெள்ளாட்ட நாட்டு குட்டிகளா வச்சிருக்காங்க. பாருங்க சூப்பரான செம்மையான 2 ஒரு கிடாமரி ஒரு பெண்மரி வாங்கிருங்க. அதோட ஆடு தாயாடு. இது பாலெல்லாம் நல்லா சுரத்து பாடு. என்ன 2 குட்டி திறமை இருக்கு வளர்க்கறதுக்கு. நல்லா வளர்த்துருக்கு. இந்த கிடா வந்து இப்பவும் பால் குடிக்க பாருங்க. 3 மாசம் மேலாச்சு. இப்பவும் ஆட்டு வந்து தாயாட்டு வந்து குட்டி பால் குடிக்கும். அப்போ ஆடு வந்து நல்லா வளர்க்கு. குட்டியை வந்து நல்லா வளர்த்துருக்கு பாருங்க. செம்மையா இருக்குங்க. வணக்கங்க. நம்ம புதியமுத்தூர் ஆட்டு சந்தை. இங்கெல்லாம் வெள்ளாட்டுங்க. நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இங்க வேலியாடு சொல்லலாம். அப்புறம் எட்டியாபுரம் கொடியாடுல கரும்போர் புளியம்போர் அப்படி கூட சொல்லலாம். பிள்ளை போரும்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பாருங்க அண்ணாச்சி ஒரு குட்டி வச்சிருக்காங்க. வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அழகான குட்டியா இருக்கு பாருங்க. அங்க கொஞ்சம் பெரிய கடாலா இருக்கு. அப்புறம் வண்டியில பாருங்க
செம்மையான கடாங்க, பெரிய கடை வாங்கியிருக்காங்க. செம்மையான சரியான கடாங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. 3 கிடா மாதிரி இருக்குங்க. அழகான கிடாவா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. செவ்வாழை கலர்லயும் அப்புறம் கரும்பூர் அந்த கலர்லயும் இருக்கு. 3 கிடா மாதிரிங்க, அருமையான கிடாவா இருக்கு, நிறையா இருக்கு. வாங்கி கொண்டு போறாங்க, எந்த ஊருக்கு போறாங்கன்னு தெரியல. அழகான கிடாவா இருக்குங்க, கரும்பூர். அப்புறம் பாருங்க இங்க செம்பரி குட்டிங்க, வளர்ப்பு குட்டி, அழகான குட்டி பாருங்க. இங்க வெள்ளாட்டு குட்டி இருக்கு. செம்பரி குட்டி கிடா 3 கிடா மாதிரி இருக்குங்க பாருங்க. பொட்டாடு 3மே பொட்டாடு வச்சிருக்காங்க அண்ணன், இளங்குட்டியா இருக்கு. அப்புறம் இங்க வெள்ளாடு வச்சிருக்காங்க, அழகான குட்டியா இருக்கு பாருங்க. அப்புறம் இங்க வளர்ப்பு குட்டிகள் ஒரு 3 கிடா மாதிரி. அப்புறம் இந்த பக்கம் வெள்ளாடு செம்பரி ஆடு எல்லாம் இருக்கு, கருத்து குட்டி எல்லாம் இருக்கு. அப்புறம் அங்க பாருங்க ஒரு அண்ணாச்சி செவலை பிடிச்சிருக்காங்க. அண்ணா உங்க பேர் என்ன பேருண்ணே? பாலசுப்ரமணியா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? மொரப்பநாடுல இருந்து வந்திருக்காங்க பாருங்க. நம்ம புதிமுத்தூர் சந்தையில கிடா வாங்கிருக்கீங்களா? 2 கிடாங்க, அருமையான கிடாங்க, ஜம்முன்னு இருக்கு பாருங்க. நம்ம சூப்பரான கிடா வாங்கியிருக்காங்க. நம்ம கிடா மாதிரி அழகான கிடாவா இருக்கு பாருங்க, ஜம்முன்னு. நம்ம புதிமுத்தூர் சந்தையில 2 கிடா கொடி. என்ன இது ஆடு என்ன ரகம் தெரியுமாண்ணே? என்ன ரகம் ஆடு? 25 ஜோடி. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவுக்கு வாங்கினீங்க? 25 சொன்னாங்க. 30 ரூபா சொன்னாங்க. 26 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் ஒரு கிடா மாதிரி. அது உங்களுக்கு தானா? அது உங்க 27க்கு வாங்கிருக்கீங்களா? ஆமா, அது 27 வாங்கிருக்கீங்க, 26 வாங்கிருக்கீங்க பாருங்க. கிட்டத்தட்ட அருமையா அழகான குட்டிங்க, சரியான கிடாவா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. ஏன்னா இது பல்லு எதுவும் போட்டுமானே? பல்லு போட்டிருக்கு, அருமையான குட்டியா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. இது ரகம் என்னன்னு தெரியுமானே? ரகம் இது வந்து நம்ம இப்ப வேலியாடுமாங்க, இல்லைன்னா வேலியாடு பாருங்க. அதுல நம்ம கொடியாட்டுல பிள்ளைப்போரு இல்லைன்னா புளியம்போர் அப்படிம்பாங்க. அழகான குட்டிங்க. நம்ம இங்க வந்து வேலியாடு செம்மையா இருக்குங்க, அருமையா இருக்கு பாக்குறதுக்கு. செம்ம நம்ம ஆட்டு சந்தையில புதிமுத்தூர் ஆட்டு சந்தையில இது கொஞ்சம் பெரிய ஆடுங்க. கீழமங்கலத்துல இருந்து மாரிமுத்தல வந்திருக்கீங்க, கோவிலுக்கு கடா வாங்கிருக்கீங்க. கருப்புசாமிகளுக்கு பாருங்க அண்ணாச்சி ஒரு கருத்த கடா வாங்கிருக்கீங்க, கருங்கடாவா இருக்கு. அண்ணாச்சி சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? சரி, 16,000 சொல்லி 15 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. வருது 15,000 வருது. அழகான குட்டி பாருங்க, கருத்த கடா, சும்மா செம்மையா இருக்கு, அழகான குட்டியா இருக்கு. நான் அண்ணன் வந்து கோவிலுக்காக வாங்கியிருக்காங்க பாருங்க. அண்ணாச்சி இது எது ஆடு பத்தி தெரியுமா உங்களுக்கு? எது பல்லு போட்டது? கிடையாது. பல்லு இளங்குட்டி. அப்போ பல்லு போடல, அப்ப இளங்குட்டியா தேடி பிடிச்சு வாங்கியிருக்காங்க அண்ணாச்சி. சூப்பரா இருக்கு பாருங்க, ஒரு கருத்த கடா. நம்ம கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க, அருமையா இருக்கு. சரி, அப்படி வீட்டுல வளர்க்குறீங்களா? அப்படியா, வீட்டுல பெரிய கடை 2 கடை வச்சிருக்கீங்க. இது வேணும்னு வாங்குறீங்க, அழகான குட்டியா இருக்கு. சரி சரி, கிராக்கி. சரி சரி, இன்னைக்கு கொஞ்சம் கிராக்கியா இருக்கு சந்தை. இன்னைக்கு கிராக்கியா இருக்கு அப்படிங்கிறாங்க. அவர் பாருங்க, கரும்பூர் குட்டிங்க, சூப்பரான குட்டி, அழகான குட்டிங்க. அப்புறம் இதாங்க ஆட்டு சந்தை, நமக்கு புதிமுத்தூர் ஆட்டு சந்தை. வியாபாரம் நடந்து கிடக்கு, மும்முரமா வியாபாரம் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கூட்ட மக்கள் இன்னும் அதிகம், மணி 8:30 மணி ஆச்சு, இருந்தாலும் மக்கள் பாருங்க இன்னும் அதிகம், இன்னும் அப்படியே இருக்காங்க. இன்னைக்கு வந்து கூட்டம் நல்லா பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஒரு முக்கியமான விஷயங்க, அடுத்த வாரம் வந்து 23ஆம் தேதி எலெக்ஷன். எல்லாரும் மறக்காம ஓட்டு போடுங்க. அந்த எலெக்ஷன் நாள் வந்து சந்தை இல்ல, வியாழக்கிழமை சந்தை கிடையாது. அதுக்கு பதிலாக புதன்கிழமை 22ஆம் தேதி வச்சிருக்காங்க. உங்க பேரு என்ன பேரு? அண்ணாச்சி ராமச்சந்திரன். அண்ணாச்சி ஊர் எந்த ஊர் உங்களுக்கு? 4 மாவாடி. 4 மாவடியில இருந்து நம்ம ராமச்சந்திரன் அண்ணாச்சி வந்திருக்காங்க. நம்ம புதிமுத்தூர் ஆட்டு சந்தையில ஒரு கிடாமரி அண்ணாச்சி ஆடு பெண்ணாடு மாதிரி வாங்கியிருக்காங்க, கருத்த குட்டியா வாங்கியிருக்காங்க, அழகான குட்டியா இருக்கு பாருங்க. பாருங்க ஒரு 3 மாசம். இது குட்டி எத்தனை மாசம் இருக்கு அண்ணாச்சி? கேக்கல, அது ஒரு 3-4 மாசத்துக்குள்ள இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 6,000 சொன்னாங்க. சரி, 6,000 சொன்னாங்க. 5,500 சொன்னாங்க. 5 ரூபா கொடுத்து 5,000 கொடுத்து வாங்கிருக்கீங்க, அழகான குட்டியா இருக்கு. ஆடு வளர்க்கறது வாங்கிருக்கீங்களா அண்ணாச்சி? அப்ப ஆடு வளர்க்குறீங்க, வீட்டுல இதுக்கு முன்னாடி ஆடு வளர்க்குறீங்க? வீடு ஆட்டுல வளர்த்து வச்சிருக்கீங்க. ஆமா, எந்த மாதிரி ஆடு? இல்ல வெள்ளாடா, செம்பரி? வெள்ளாடு தான், வெள்ளாடு வச்சிருக்கீங்க, எல்லாம் வெள்ளாடு வச்சிருக்கீங்க. அதோட சேர்ந்து ஆடு வளர்க்க குட்டி வாங்கிருக்கீங்க, அழகான குட்டியா இருக்கு பாருங்க. சும்மா ஒரு 3-4 மாசம் குட்டியா வாங்கிருக்கீங்க அண்ணாச்சி, சூப்பரா இருக்கு பாருங்க. எல்லாம் குட்டியா வாங்கிருக்கீங்க, கருத்த குட்டி தேடி பிடிச்சு வாங்கிருக்காங்க, கருத்த குட்டியா வாங்கிருக்காங்க பாருங்க, அழகா இருக்கு பாருங்க, ஜம்முன்னு இருக்கு.
ஆமா, நகர் என்னது பெருசாமி என்னது எங்க வந்துருக்கீங்க கீழே முடிமண்ணில இருந்து வந்திருக்காங்க. பெருசாமி என்னது பாருங்க, நம்ம புதுமுத்து சந்தையில எல்லாமே கிடாமரி கிடாமரி எத்தனை என்ன இருக்கு என்னது எத்தனை அஞ்சு அஞ்சு கிடாமரி இருக்கு. எல்லாம் குட்டியா இருக்கு பாருங்க. எத்தனை மாசம் இருக்கும்? 5-6 மாசத்துக்கு வருங்க. நல்ல விலை குட்டியா செம்மையா வந்துருங்க. செம்மையா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குறீங்க? ஒண்ணு 6,000க்கு வாங்கிருக்கீங்களா? 6,000க்கு வாங்கிருக்கீங்க. அப்ப 5 குட்டி அது எவ்வளவு சொன்னாங்க? சொன்னது சொன்னாங்க, நீங்க 6,000 ரூபாய்